ஹாய் ஹலோடா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே நம்ம சேனலில் தயாங்குக்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். எப்படி இருக்குன்னு தெரில, கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓகேவா, எப்படி இருந்துச்சுன்னு. ஸோ ஓகேவா, அப்படியே வாங்கடா டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துடலாம் ரெண்டு பேரை பற்றியும். நீங்கள் ஒரு இங்கிலாண்டை சேர்ந்த ஒரு பொண்ணு, லைக் உங்களோட கண்ட்ரி இங்கிலாண்ட், ஓகேவா. அண்ட் தென் தயாங் வந்து கொரியா பையன்தான். ஸோ தயாங் வந்து ஒரு டேரக்டர். நீங்கள் படித்து முடிச்சிட்டீங்க, லைக் சுற்றி பார்க்கணும், கொரியாவை சுற்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு கொரியாவுக்கு வந்திருக்கீங்க. இவ்வளோ தான் இன்ட்ரோடக்ஷன். அப்படியே வாங்கடா டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தா தயாங் ஒரு டூரிஸ்ட் பிளேஸில் தான் நின்றுட்டுருக்கான். அவனோட காட்ஸ் எல்லாம் சுற்றி நின்றுட்டுருக்காங்க. அங்கே தான் அவன் வந்து சீன் கேப்சர் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அப்படியே வந்து பண்ணிகிட்டு இருக்கும்போது அவனோட அசிஸ்டண்ட் அப்படியே ஓடி வராரு. சார், குட் மார்னிங் சார். என்ன வரதுக்கு எவ்வளோ நேரமா? சாரி சார், இடையில டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டேன். ஓ அப்படியா, ஓகே தென் சொல்லு. சார், நீங்கள் கூப்பிட்டா வர்றதுக்கு எத்தனையோ ஹீரோயின்ஸ் இருக்காங்க. நீங்கள் எதுக்கு புதுமுகத்தை தேடி இப்படி அலைஞ்சிட்ருக்கீங்க? இங்கே பாரு, பேக்ரவுண்டெல்லாம் செட் பண்ணிட்டேன். உனக்கு என்ன வேலை கொடுத்தனோ அதை மட்டும் பண்ணு, புரிஞ்சுதா? சரி சார். பொண்ணுங்கள்லாம் ரெடியா? ரெடி சார். வர சொல்லவா? ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே அவர் வந்து போகிறாரு. ஸோ ஒரு 10-15 பொண்ணுங்க இருப்பாங்க அந்த மூவிக்காக நடிக்கிறதுக்கு. ஸோ லைக் எப்படின்னா, அந்த மூவிக்கு ஒரு புது முகத்தை தான் தேடிட்டு இருப்பான் தயாங். வேறு ஹீரோயின்ஸ் எல்லாம் வேணாம், புது முகம், ஒரு புது ஹீரோயின் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே இருக்க இந்த பொண்ணுங்கள்லாம் வராங்க, ஆக்ட் பண்ணுறாங்க. பட் தயாங்குக்கு எதுவுமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. அவன் அப்படியே பார்க்குறான் எல்லாத்தையும், பட் அவனுக்கு எதுவுமே பிடிக்கல. ஒரு பொண்ணு வரா, ஒரு மாதிரி கேஷுவலாக பேசிட்டு அப்படியே போகிறா. ஓகே, நல்லாயிருக்கு, பட் நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ. ஸோ என்ன சார் இவ்வளோ நல்லா பண்ணியிருக்கேன், ஏன் என்னாச்சு? இல்லை, நான் உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே அவன் ஒரு காஃபி எடுத்து அப்படியே குடிச்சிட்டே சொல்கிறான். ஸோ அவங்க வந்து அப்படியே அங்கேருந்து போயிடுறாங்க. சார், அந்த பொண்ணு அழகாக தானே இருக்கா, எதுக்காக அவளை ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க? சினிமா ஃபீல்டுக்கு அழகு மட்டும் முக்கியம் கிடையாது, கொஞ்சமாவது ஆக்டிங் சென்ஸ் இருக்கணும். ஆக்டிங் சென்ஸ் கூட இந்த மூவிக்கு தேவையில்லைன்னு சொல்லலாம். எனக்கு ரியலிஸ்டிக்காக இருக்கணும். எதுவுமே ஆக்ட் பண்ணி மொட்டைமான படம் பண்ணி சொல்கிற மாதிரி இருக்கக்கூடாது. எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க, ஓவர் ஆக்டிங்காக இருக்காங்க, இல்லைனா மொட்டைமான படம் பண்ணி சொல்கிறாங்க. உங்ககிட்ட நல்லா ரியலிஸ்டிக்காக பண்ணுற பொண்ணுங்களை கூட்டிகிட்டு வான்னு சொன்னால் நல்ல ஆளுங்களை பிடிச்சி கொண்டு வந்திருக்கேன். குட் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்து சொல்ல, அவர் வந்து ஒரு மாதிரி இடிச்சிட்டே நின்றுட்டுருக்காரு. எனிவே, இன்றைக்கி ஷார்ட் எடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு, எல்லாத்தையும் எடுத்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தேங்க்ஸ் வேகாக சொல்லிவிட்டு அந்த காஃபியை குடிச்சு முடிச்சுட்டு கப்பா அதில் வச்சுட்டு அப்படியே எந்திரிக்கிறான். எந்திரிச்சு பார்த்தா நீங்கள் உங்களோட கேங் கூட அப்படியே அந்த பிளேஸ்க்கு நடந்து வந்துட்டுருக்கீங்க. உங்கள் அவுட்ஃபிட்டெல்லாம் வேறு மாதிரி இருக்குது, லைக் அது ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா. ஆனால் நீங்கள் போட்டிருக்க அவுட்ஃபிட் வந்து கிளப் ஏரியாவுக்கு போகிறது மாதிரி அப்படியே வந்து போட்டிருக்கீங்க. ஸோ தயாங் வந்து அப்படியே சும்மா கேஷுவலாக பார்த்துட்டு அப்படியே திரும்பிக்கிறான். நீங்கள் வந்து ஜாலியாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிகிட்டு அப்படியே வைப் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி நடந்து வந்துட்டுருக்கீங்க. ஸோ இந்த சவுண்ட்ஸ் எல்லாம் கேட்டு தயாங் திருப்பியும் உங்களை பார்க்குறான். ஒரு மாதிரி உங்களை பார்த்து உங்ககிட்ட என்னமோ அவனுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அப்படியே டேரெக்டாக அவங்க பக்கத்தில் வரான். எல்லா பொண்ணுங்களும் தயாங்க பார்த்த உடனே அப்படியே ஸ்டன்னாகி போய் நின்றுட்டுருக்காங்க. ஏன்னா அந்த கேர்ள்ஸ் எல்லாமே கொரியாவை சேர்ந்தவங்க தான். ஸோ எல்லாத்துக்குமே தயாங்க ரொம்ப நல்லாவே தெரியும். அவன் ஒரு ஃபேமஸ் டேரக்டர், அது எல்லாத்துக்குமே தெரியும். பட் உங்களுக்கு தெரியாது, ஏன்னா நீங்கள் இங்கிலாந்துலேருந்து வந்திருக்கனால உங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஸோ நீங்கள் வந்து அப்படியே திரும்பி நின்று பேசிகிட்டே இருக்கீங்க. உங்கள் பின்னாடி தான் தயாங் வந்து நின்றுட்டுருக்கான். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தயாங்க பார்த்துட்டு அப்படியே ஸ்டன்னாகி போய் நின்றுட்டுருக்க. என்ன ஆச்சுடி, எதுக்காக இப்படி எல்லாரும் ஷாக்காக பார்த்துட்ருக்கீங்க? பின்னாடி திரும்பி பாருடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு சொல்கிறா. அப்படியே நீங்கள் வந்து திரும்புறீங்க, பார்த்தா டே தான் நின்றுட்டுருக்கான். ஹே மேன், ஹூ ஆர் யூ? இங்கே நின்று என்ன பார்த்துட்ருக்க? முதல்ல இங்கேருந்து இடத்த காலி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஹே இஷா, என்ன பேசிகிட்டு இருக்க, சும்மா இரு, அவர் யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கேட்குறா. எக்ஸ்கியூஸ் மீ, யார் இவர்? ஏய் என்னடி, இவர் ஒரு ஃபேமஸ் டேரக்டர், கொரியாலேயே டாப் டேரக்டரில் இவரும் ஒரு ஆள், அது தெரியாமல் இப்படி பேசிகிட்டு இருக்க? ஓ அப்படியா? ஸோ ஹலோ சார், ஐ எம் இஷா.
அண்ட் தென் அவங்கள பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. நான் இங்கிலாண்டில் உள்ள பொண்ணு. அண்ட் தென் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நீங்கள் பிக் டேரக்டர், இங்கெல்லாம் வர மாட்டிங்களே? இல்லை, நான் ஒரு மூவிக்கு கேர்ள்ஸ் தேடிட்டுருக்கேன். கேர்ள்ஸா? ஓ, ஸோ இல்லை, கேர்ள்ஸில் கிட்டத்தட்ட மெயின் ரோல்னே சொல்லலாம். ஓ, நைஸ். ஓகே, அப்கமிங் மூவிக்காக பெஸ்ட் ஆஃப் லக், நல்லா போகணுன்னு சொல்லிட்டு. ஓகே வாங்கடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் அங்கேருந்து போகலான்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. இல்லை, இங்கே பாரு ஒரு நிமிஷம், உன்னோட ஐ மீன் டு சே, நீ பண்ணுறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ பண்ணுறதெல்லாம் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது. ஸோ என்னோடய மூவியில் நீ நடித்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஹே லிசன், இங்கே பாரு, எனக்கு ஆக்டிங்கில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அண்ட் தென் நான் இன்னும் 2 months தான் இங்கே இருப்பேன். அதுக்கப்புறம் நான் இங்கிலாந்து கிளம்பி போயிடுவேன். ஸோ நீ வேறு பொண்ணுங்களை பார்க்குறது நல்லாயிருக்கும். இவ என்னோடய ஃப்ரெண்ட் லியா, ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணுவாள். இவளை கூட உன்னோட மூவிக்கு நீங்கள் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க லியாவை. ஆமாம் சார், நான் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணுவேன். இல்லை, உங்கள் மேலெலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ப்ளீஸ் ஒரே ஒரு டேக் வந்து பாருங்களேன், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இந்த மூவி, ப்ளீஸ். இல்லை, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு நடந்துகிட்டே இருக்கீங்க. பாட்டுக்கு ஏதோ ரொம்ப கெஞ்சிட்டு உங்கள் பின்னாடியிலேருந்தே அப்படியே நடந்து வந்துட்டுருக்காரு. ஸோ நீங்கள் ஒரு பிளேஸில் அப்படியே போய் நின்றுட்டு திரும்புறீங்க. இப்போது என்ன தான் உன் பிரச்சனை? ப்ளீஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கு இனிமேல் கிடைக்குமான்னு எனக்கு தெரியாது, பட் கிடைக்கும்போது மிஸ் பண்ணாத. ஓ, உனக்கு அவ்வளோ செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்கா உன் மேலே? இங்கே பாரு, ஆல்ரெடி ஐம் அ ஃபேமஸ் டேரக்டர். உன்னை வச்சு நான் மூவி பண்ணால் எனக்கு எந்த பெரிய பேரும் கிடைக்க போகிறது கிடையாது. ஆனால் உனக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும். ஃபேமஸான டேரக்டர் தான் இந்த பொண்ணை வச்சு தான் மூவி எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் உன்னை பற்றி பேசுவாங்க. பட் சார், நான் இங்கே 2 months தான் இருப்பேன். உங்களுக்கு புரிஞ்சிச்சா? ஐ நோ உன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட வேணால் நான் பேசுகிறேனே. ஷூட்டிங் முடியறது வரைக்கும் உனக்கு என்னெல்லாம் செலவு இருக்கோ எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். பட் ப்ளீஸ் இதை மட்டும் ரிஜெக்ட் பண்ணதா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தயான் கேட்கவும் நீங்கள் அப்படியே ஐஸை ரோல் பண்ணுறீங்க. ப்ளீஸ் ஒத்துக்கோயேன். ஒரு புதுமுகம், நல்ல ஒரு ரியலிஸ்டிக்கான ஆக்டிங்காக தான் தேடிட்டுருக்கேன், ப்ளீஸ் ஒத்துக்கோயேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப போராடிட்டு இருக்கான் உங்கள் கூட சேர்ந்து. ஓகே, இவ்வளோ கேட்குறனால ஒத்துக்கிறேன், பட் எனக்கு ஆக்டிங் சுத்தமாக வராது. அதுக்கப்புறம் நான் வந்ததுக்கப்புறம் உனக்கு ஆக்டிங் சுத்தமாக வரல அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஏதாவது சொன்னேன்னா அதுக்கப்புறம் நான் அங்கே இருக்க மாட்டேன், புரிஞ்சிச்சா? நீ ரியலிஸ்டிக்காக பண்ணாலே போதும், ஆக்டிங்கெல்லாம் தேவையே கிடையாது. இப்போவே வரியா? எங்கே வர்றதுக்கு? இல்லை, எனக்கு புரியல. நான் என் ஃபேமிலிக்கிட்ட பேசணும், அதுக்கப்புறம் எல்லாத்துக்கிட்டையும் பேசிவிட்டு நான் நாளைக்கு வரேன். ஓகே? இப்படியெல்லாம் என்னால் வர முடியாது. ஓகே, நான் இந்த இடத்த முதல்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், அதுக்கப்புறமா நான் நாளைக்கு வரேன். ஓகே, பாய் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே நீங்கள் போயிடுறீங்க. ஸோ தயாங்குக்கு ஒரே குஷியாக தான் இருக்குது, ஒரு ஆள் கிடச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவன் அப்படியே ஒரு மாதிரி ஜம்ப் பண்ணி இங்கே வரான். ஸோ அப்படியே அசிஸ்டன்ட் பார்க்குறாரு. சார், என்னாச்சு சார், அந்த பொண்ணு ஓகே சொல்லிட்டாளா? ஓகே சொல்லிட்டாளாவா? ஐயோ, கன்வின்ஸ் பண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி என் உயிர் போயிடுச்சு. சார், உங்களை நீங்கள் கூப்பிட்டு வரமாட்டேன்னு ஒரு பொண்ணு சொல்லிச்சா? அவளுக்கு நம்மளை பற்றி தெரிலடா, வெளியே இருந்து அந்த பொண்ணு பார்த்தாலே தெரிஞ்சிச்சு சார். பிச்சு ஃபிகராக சூப்பராக இருந்துச்சு. சும்மா திரும்பி பார்த்த உடனே உங்கள் கண்ணை அழகா குளுகுளுன்னு பறிச்சிருந்துருப்பாளே. நீ மூடு சரியா, எங்களுக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க அப்படியே ட்ரைபேடு, அதுக்கப்புறம் கேமரா எல்லாத்தையும் எடுத்து அவனோட பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு போகிறான். நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்களும் தயாங்கும் ஒரு கஃபேல தான் உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ தயாங் ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கான். நீங்கள் எல்லாத்தையும் ரீட் பண்ணிகிட்ருக்கீங்க. நைஸ், ஸ்கிரிப்ட் ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் தென் ஒர்க் எவ்வளோ சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணி முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிடு. ஏன்னா இதை முடிச்சுட்டு எவ்வளோ சீக்கிரம் இங்கிலாண்டுக்கு போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இங்கிலாண்டுக்கு நான் போயாகணும். ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படி தான் சொன்னாங்க. நான் ரொம்ப நாள் கொரியாவில் இருக்க வேணான்னு சொல்லிட்டாங்க. ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சிடு.
ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ தயங்கும் அதுக்கு வந்து தலையாட்டிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கான். இப்படியே சம் டேஸும் பாஸ் ஆகுது. ஸோ அது ஒரு சிங்கிள் விமனோட லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் அந்த மூவி இருக்கும். பட் நிறைய பேர் என்ன சொல்லியிருந்திருப்பாங்கன்னா எண்டிங் ரொம்ப நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்னர் ஆட் பண்ண சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ தயாங்கும் அதுக்கும் வந்துட்டு ரொம்ப திங்க் பண்ணி அதுக்கும் ஆளுங்களை தேடிட்டு இருக்கான் இப்போது. ஸோ அவன் வந்து ஷூட்டிங்கும் பார்த்துட்டு அப்படியே ஆளுங்களையும் தேடிட்டு அப்படியே ரஃப் அண்ட் டஃபாக போயிட்டுருக்கு. அவன் ரொம்ப பிஸியாக இருப்பான். ஸோ உங்களையும் கவனிக்கிறதுக்கு அவனுக்கு டைம் எல்லாம் இருக்காது. டக்குன்னு ஸ்பாட்டுக்கு வருவான், ஒரு டேக் எடுப்பான், அதுக்கப்புறம் அப்படியே போயிடுவான். இப்படியே தான் அவன் சம் டேஸ் வந்து பாஸ் ஆகிட்டுருக்கு. ஒன் ஃபைன் டே ஒரு ஃபேமஸான ஆக்டரோட அப்படியே செட்டுக்கும் வந்துடுறான் தயாங். ஸோ எல்லாருமே அப்படியே வந்து செட்டில் ரெடியாக இருக்காங்க. என்ன சீன் அப்படின்னா ட்ரெயினில் ஒரு ரொமான்டிக் சீன் மாதிரி இருக்கும். ஸோ அதான் சீனு. அப்போ வந்துட்டு தயாங் சீன் எல்லாம் சொல்லிவிட்டு எல்லாத்துக்கும் ரெடி பண்ணிகிட்ருக்கான். அப்போ அந்த ஆக்டர் அப்படியே வராரு. மிஸ்டர் தயாங், எனக்கு இப்படியெல்லாம் பண்ணி சுத்தமாக எக்ஸ்பீரியன்ஸில், அது உங்களுக்கே தெரியும். ஸோ நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம். அங்கே போயிட்டு அந்த பொண்ணு பக்கத்தில் நின்னாலே போதும், மற்றதை அவளே பார்த்துப்பா. ஏன்னா அவள் நம்ம இடத்துல உள்ள பொண்ணு கிடையாது. ஓ இல்லை தயாங், உனக்கே தெரியும் நான் 2-3 மூவிஸ் டைரக்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு என்னமோ நீ இதில் நடித்தா நல்லா இருக்கும்னு தோணுது. ஸோ ஐ எம் சாரி, நீங்கள் என்ன சொல்லிடுறீங்க? நான் இது வரைக்கும் ஆக்ட் பண்ணதே கிடையாது. அண்ட் தென் எனக்கு ஆக்டிங் சுத்தமாக வராது. நான் டைரக்டர் மட்டும்தான். ஓ தயாங், எல்லாருக்குமே உள்ள ஒரு தனி டேலண்ட் இருக்கும். அதே மாதிரி ஆக்டிங் உன்னோட உள்ளே இருக்கலாம்ல. இவ்வளோ அழகாக டைரக்ட் பண்ணுற, இது வரைக்கும் உன்னோட ஒரு மூவி கூட ஃப்ளாப் ஆனது கிடையாது. அவ்வளோ அழகாக பண்ணுற. ஸோ இதுவும் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். நீயே பண்ணு. நோ சார், நான் வேணால் உங்களுக்கு ட்ரையல் காட்டுறேன், அந்த மாதிரி நீங்கள் பண்ணால் ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே டே வந்து அவுட்ஃபிட்டெல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்கள் பக்கத்தில் வந்து நிற்கிறான். ஸோ ஃபஸ்ட் டே வந்து அவனை வச்சு ட்ரையல் பார்க்கும்போதே அவனையும் ஃபுல்லாக நனைச்சி விட்டுறாங்க. அது ரெய்னி சீன் மாதிரி தானே. ஸோ அப்படியே வந்து நனைஞ்சு ஒரு மாதிரி ரொம்ப ஹாட்டாக சூப்பராக தெரியுறான் அவன். அந்த ரெய்னி ப்ளஸ் அந்த இதோட பார்க்குறதுக்கு அப்படியே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அது வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரி வரும். லைக் 2 பேரோட மூச்சு காற்றையும் 2 பேரும் ஃபீல் பண்ணுற மாதிரி தான். அவ்வளோ க்ளோஸராக நின்றுட்டு தான் அந்த சீனே வந்து வரும். ஸோ அது வந்துட்டு அந்த டேக் வந்து எடுக்கிறாங்க. ஒன்ஸ் எடுத்ததுக்கப்புறம் அந்த ஃபேமஸான ஆக்டர் இருப்பார் இல்லையா, அவர் செக் பண்ணுறாரு. தயாங், இட்ஸ் இம்பாசிபிள். நான் பண்ணால் கூட இவ்வளோ நல்லா வந்திருக்குமான்னு எனக்கு தெரில. ஆனால் நீ ரொம்ப ரியலிஸ்டிக்காக பண்ணியிருக்க. இந்த மூவியை ஃபுல்லாகவே நீ ரியலிஸ்டிக்காக கொண்டு போகணுன்னு தானே ஆசைப்பட்ட. ஸோ நீ இருந்தால் தான் இது ரியலிஸ்டிக்காக இருக்கும்னு எனக்கு தோணுது. நீயாவே பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆக்டர் சொல்கிறாரு. ஆனால் டேக் இதில் சுத்தமாக விருப்பம் இல்லை. அவன் அப்படியே வந்து உங்கள் மூஞ்ச ஒன்ஸ் பார்த்துட்டு அவன் ஸ்பீடாக அப்படியே நடந்து போயிடுறான். அவனோட கேர்வேனில் போயிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கான். ஸோ டவல் எடுத்து வேகமாக அவனோட தலை, அவனோட உடம்பு எல்லாத்தையும் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி அவனோட கார்வேனையே அப்படியே குறுகுறுன்னு பார்த்துட்டு அதுக்கு உள்ளே அப்படியே போகிறதுக்கு முன்னாடி டோர் நாக் பண்ணிவிட்டு வெளியே நின்றுட்டுருக்கீங்க. யா கமேன், யார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேட்கவும் நீங்கள் அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போகிறீங்க. தயாங், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா? உட்காரு. என்ன ஏதாவது சீன்ஸ் ஏதாவது மிஸ்டேக் ஆகிட்டா என்ன? அப்படியெல்லாம் இல்லை. ஏன் இந்த மூவியில் நீங்களே நடிக்கக்கூடாது? எனக்கு ஆக்டிங் சுத்தமாக வராது. பொய் சொல்லாதீங்க மிஸ்டர் தயாங். அந்த டேக்லேயே நான் பார்த்தனே, அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தீங்க. இதுக்கு முன்னாடி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ்? ஒன்றுமே இல்லை. மேரேஜ் ஆகிடுச்சா? இல்லையே. தென் இதை நீங்களே பண்ணலான்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ இப்போ எனக்கு மேரேஜ் ஆகிருந்தா என்ன? அப்போது பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்காதா என்ன? இல்லை, என்ன இது வரைக்கும் இந்த மாதிரி எந்த பையனுமே பண்ணது கிடையாது. இவ்வளவு பக்கத்தில் வந்து அப்படின்னு சொல்லிட்டு தயங்கூட பக்கத்தில் போகிறீங்க. என்ன பண்ணிகிட்ருக்க ஈஷா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் வந்து ரோலிங் சேரில் தான் உட்காந்துட்ருப்பான். லைட்டாக அது பின்னாடி சாயுது. நீங்கள் வந்து உங்களோட லெக்கை எடுத்துகிட்டு போயிட்டு அதில் லாக் இருக்கும், அதை வந்து அப்படியே லாக் பண்ணி வைக்கிறீங்க. ஸோ அது அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்குது. தயாங்க அப்படியே எவ்வளோ தூரம் பின்னாடி போக முடியுமோ அவ்வளோ தூரம் பின்னாடி போயிட்டு பதுங்கி அப்படியே பார்க்குறான். ஷா, என்ன பண்ணிகிட்ருக்க? யாரையாவது லவ் பண்ணுறீங்க மிஸ்டர் தயாங்? That was none of your business.
ரியலி விஷா வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து இது பண்ணுறான். மிஸ்டர் தயான், எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ ஸோ மச். எவ்வளோ வேணால் டைம் எடுத்துக்கோங்க. ஆனால் நீங்கள் எனக்கு கண்டிப்பாக ஆன்சர் பண்ணணும், ஓகே? அண்ட் தென் என்னோடய நம்பர் இருக்குல்ல உங்ககிட்ட? ஷா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஓகே. அண்ட் தென் என்னவா இருந்தாலும் கால் பண்ணியோ டெக்ஸ்ட் பண்ணியோ எப்படி வேணால் சொல்லலாம். நான் எதுவும் தப்பாலாம் எடுத்துக்க மாட்டேன். இல்லை ஸ்ட்ரைட்டாக தான் சொல்லணுன்னாலும் எனக்கு ஓகே தான். அப்புறம் உங்களோட மொபைல் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறீங்க. பார்த்தா பக்கத்துலேயே ஒரு ஷெல்ஃப் மாதிரி பட்ட பிளேஸில் தான் வச்சுருக்கான் ஃபோனை. அதை எடுக்கிறீங்க. அது வித்தவுட் லாக்கில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் பாட்டுக்கு அன்லாக் பண்ணி கேமராக்குள்ளே போயிட்டு தயான் கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறீங்க. ஓகே, என்னோடய ஞாபகம் வந்தால் இந்த செல்ஃபியை பார்த்து உங்களோட டெம்ப்டேஷனை வச்சுக்கோங்க. அண்ட் தென் பாய். எவ்வளோ சீக்கிரம் சொல்ல முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் குட்டான ஒரு நியூஸோட என்னை வந்து மீட் பண்ணுங்கள், ஓகேவா? ஷா, உன் ஏஜ் என்னன்னு உனக்கு தெரியுமா? தெரியுமே, 20. என்னோட ஏஜ் தெரியுமா? அதுவும் தெரியுமே, 35 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. 15 இயர்ஸ் கேப். 15 இயர்ஸ் எப்படி ஒத்துப்பாங்க? யார் ஒத்துக்கிட்டா என்ன மிஸ்டர் தயான்? எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, ஓகே? இஷா லவ்ஸ் யூ. அண்ட் தென் நீங்களும் என்ன ஹேட் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன், ஓகே? ஓகே மிஸ்டர் தயான், நம்ம ஜூன் மீட் பண்ணலாம். பாய். அண்ட் தென் நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது, இவ்வளோ க்ளோஸாக மீட் பண்ணும்போது நம்ம 2 பேரும் கப்பலாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன், ஓகே? பாய். அண்ட் தென் லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு காது பக்கத்தில் போயிட்டு சொல்லிவிட்டு அங்கேருந்து வெளியே போயிடுறீங்க. ஸோ தயான் ஒரு மாதிரி எம்பரஸ் ஆகி உங்களை பார்த்துட்ருக்கான். என்னடா இப்படி பண்ணிட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்கான். ஸோ இப்போ நைட் பார்த்தா தயான் வந்து நின்றுட்டு அப்படியே குடிச்சிட்டு ஸ்மோக் பண்ணிகிட்டு இருக்கான், மாற்றி பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இங்கே பார்த்தா ஜிமினும் ஜங்குக்கும் தான் உட்காந்துட்ருக்காங்க. இவங்களுமே 2 பேருமே டேரக்டர்ஸ் தான். ஸோ 3 பேருமே ஃப்ரெண்ட்ஸு, டேரக்டர்ஸ் தான் 3 பேருமே. ஸோ 3 பேருமே உட்காந்து ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. தேவதாட்டே, என்னடா யோசிச்சுட்ருக்க? ஒன்றும் இல்லைடா, சும்மா. என்னடா யோசிச்சுட்ருக்க? அண்ட் தென் மச்சான், நீ ஏன்டா லவ் பண்ணக்கூடாது? எதுக்கு ஜிமின் காதல் கத்திரிக்காலாம்? ஏன் நான் நிம்மதியாக இருக்கிறது உனக்கு பொறுக்கலையோ? நிம்மதியாத்து தாண்டா இப்போ இருக்க நீ. இதே ஒரு பொண்ணு வந்துட்டான்னு வையன். அப்படி இல்லை மச்சான், ஹேமா மாதிரி எப்படி ஹேமா மாதிரி ஒரு பொண்ணு வந்துட்டான்னு வையன். ஐயோ, அது கிக்கே வேறடா. ஒரு மாதிரி நைட்டும் ஒரு மாதிரி, டே டைமும் ஒரு மாதிரி, அப்படியே போகும்டா. சும்மா பாடி பெயினா மசாஜ் பண்ணுவா பாரு மச்சான். அப்படி இருக்கும்டா. ஸ்பாலாம் தேவையே இல்லை, சும்மா மஜா பண்ணலான்டா அவ கூட. அப்படியே டாப்பு டக்கரா குளுகுலுன்னு இருக்கும்டா, குளுகுலுன்னு. நீயும் ஒரு கல்யாணத்தை பண்ண, அப்படியே லைஃபே வர்ற மாதிரி ஆயிரும். பேசு, நல்லா பேசு. ஏன்டா ஏன் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க சலிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதில் அவனோட ஃபோன் இருக்கும். ஸோ டக்குன்னு எடுத்து அன்லாக் பண்ணுறான். அன்லாக் பண்ணால் நீங்கள் தயான் கூட எடுத்த ஃபோட்டோ அதுதான் இருக்குது. நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சதுக்கப்புறம் தயான் வந்து ஃபோன் யூஸ் பண்ணியிருந்துருக்க மாட்டான், லேப்பு அப்படி இப்படின்னு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பான். அந்த ஃபோட்டோ அப்படியே பச்சையாக இருக்குது. ஸோ ஜிமின் அப்படியே பார்த்துடுறான். தேவதா தயாங்கா, என்னடா இது அந்த ஹீரோயின் தானே? நீ ரெஃபரன்ஸ் பிக்சர் எல்லாம் காட்டினியடா, அந்த பொண்ணு தானே இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் கண்ணெல்லாம் விரிச்சிட்டு அப்படியே கேட்குறான். அப்போ ஜங்குக் அப்படியே குடிச்சிட்டு உட்காந்துட்டு தான் இருந்திருப்பாரு. அப்படியே எந்திரிச்சு வராரு. என்னடா பேசிகிட்டு இருக்கீங்க? ஏன்டா இப்படி ஷாக்காக இருக்க? பாடுறா அவன் என்ன வேலை பார்த்து வச்சிருக்கான்னு பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமின் பாட்டுக்கு சொல்ல ஜங்குக் அப்படியே எட்டி பார்க்குறாரு. தேவதா தயாங்கா, என்னடா காதல் கத்திரிக்காயெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு இவன் என்ன வேலை பார்த்து வச்சுருக்கா? ஃபிகர் மாதிரி இருக்காடா. வாயெல்லாம் கிழிச்சிடுவேன். உனக்கு தான் ஆல்ரெடி ஆள் இருக்குல்ல.
சைட் அடிச்சுட்டு போகிறேன் விடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து 2 பேரும் மாற்றி மாற்றி பார்த்துட்ருக்காங்க. அப்போ எங்களுக்கே தெரியாமல் ஏதோ சம்பவம் பார்த்து விட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்ல, அப்படியெல்லாம் இல்லைடா, அவள் ஏதோ கிரிஞ்சு மாதிரி வந்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனான். சின்ன பொண்ணுடா, சொன்னால் அப்புறமா புரிஞ்சுப்பா. சின்ன பொண்ணா பார்த்தா அப்படி தெரியவே இல்லையே. என் ராயாலாம் எப்படி தெரியுமா, 15 வயசுலேயே சும்மா சிலுக்கு மாதிரி. எப்படி சிலுக்கு மாதிரி. அவளும் என்னே அப்படியே கரெக்ட் பண்ணிட்டா. இருக்கும்டா உங்களுக்கெல்லாம் இருக்கும். 2 பேருமே எவ்வளோ கேப்பில் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? தேவத்தா இங்கே பாரு, நல்லா கேட்டுக்கோ. இங்கே வந்து வயசு மயிர் அதெல்லாம் கணக்கிலே கிடையாது, புரிஞ்சுதா? ஏஜ் வந்து டசன்ட் மேட்டர்ரா. லவ்வில் ஏஜ் எல்லாம் பார்த்தா லவ் பண்ண முடியுமா? என்னடா சொல்லுடா, அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறான். ஆமாம் மச்சான், லவ்வில் எல்லாம் ஏஜெல்லாம் பார்க்கவே கூடாது. அண்ட் தென் நம்ம இருக்கிற ரேஞ்சுக்கெல்லாம் குடும்ப குத்து வளர்க்குங்க. அதான் இந்த ஜிமினோட ஆள் இருக்காளே ஹேமா, அவளுங்கள மாதிரிலாம் செட்டே ஆகாது. நம்ம இருக்கிற ரேஞ்சுக்கெல்லாம் சிலுக்குங்க தான் என்னோட ரயா சிலுக்கு. அதுக்கப்புறம் இது என்ன பேர் நடா, இந்த பிள்ளையோட பேர் நடா, இஷா. இந்த இஷா சிலுக்கு. ஏன்டா செர்ரா ஒத்துக்கோடா, சிலுக்குன்னு ஒத்துக்கோ. செர்ரா சிலுக்கு தான்டா. சிலுக்கு, இந்த மாதிரி சிலுக்குங்க தான் நம்மளுக்கெல்லாம் செட் ஆகும். ஏன் இந்த நாய்க்கே சிலுக்கு தான் செட் ஆகும். அந்த புள்ள பாவண்டா, எப்படி போயிட்டு சிக்கிருக்கு பார்த்தியா, செதைச்சி சின்னாபின்னமாக ஆக்கிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளும் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் அப்படியே மாற்றி கலாச்சிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே ஃபுல்லாக குடிச்சிட்டு 3 பேரும் அப்படியே உட்காந்து ரோஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க 3 பேரையும். இப்போது என்ன தான் சொல்கிறீங்க? மொத்தத்தில் என்ன தான் சொல்கிறீங்க? நாங்கள் சொல்கிறத கேளு. இப்போலாம் இந்த வயசு கேஸ் எல்லாம் பார்த்து அவனும் பண்ணுறதில்ல, புரிஞ்சுதா? நாளைக்கே அந்த பிள்ளைகிட்ட போய் ஐ லவ் யூ இஷா சொல்லிடு. ஐ லவ் யூ டூ அப்படின்ட்டு. என்ன சொல்கிறடா ஜிமினா, நான் சொல்கிறது சரிதானே? ஆமாண்டா ஜங்குக்கா, அவன் சொல்கிறது முற்றிலும் உண்மை, நானும் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் மாற்றி ஆமாம் சாமி போட்டுட்ருக்காங்க. 2 பேரும் என்னமோ சொல்லி சாவுறீங்க. நாளைக்கு பார்த்துக்கிறேன். நாளைக்கு பார்த்துக்கோ. அப்போ இதே மாதிரி அடுத்த ஃபோட்டோ நாளைக்கு அவள் வீட்டுக்கு வரோம். வேணாண்டா, நாளைக்கு ஸ்பாட்டுக்கு போவோம். ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு இல்லைடா, இன்றைக்கி மூக்கு முட்டை குடிச்சிருக்கேன். ஆனால் நாளான்னைக்கு போய் பார்க்கலாம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்னென்ன அட்ராசிட்டிஸ் பண்ணுறாங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாற்றி சிரிச்சிட்ருக்காங்க. ஜிமினும் ஜங்குக்கும் அப்படியே தயங்க ரோஸ் பண்ணிவிட்டு சிரிச்சிட்ருக்காங்க. இப்போ ஜேகேக்கு ஃபோன் கால் வருது. அப்போது ஜிமின் அப்படியே சாஞ்சு பார்க்குறான், யாரா அது ஃபோனில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சில்க்குன்னு சேவ் ஆகிருக்கு. யாரா அது? என்னோட பொண்டாட்டிடா இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எழுந்திரிச்சு அட்டன் பண்ணுறாரு. சொல்றீ சிரிக்கு, என்ன? சரி சொல்லும், வாங்கிட்டு வரேன். இப்போ கிளம்பிடுவேன், இங்கேருந்து கிளம்பிடுவேன். இல்லடி, லைட்டாக தான் குடிச்சிருக்கேன். லைட்டாக தாண்டி குடிச்சிருக்கேன். வந்துடுவேன். ஜிமின் இருக்கான் கூட. வந்துடுவேன், சேஃபாக வந்துடுவேன். லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணுறாரு. என்னடா பாச போராட்டமா? இல்லைடா, சாக்லேட் வாங்கிட்டு வர சொன்னான். சாக்லேட்டா? ஆமாம். ஏன் அப்படி முழிக்கிற? என்னடா சாக்லேட் எல்லாமா சாப்பிடுவா ஆள்? ஏன்டா? அவள் சின்ன பொண்ணுறா, சாக்லேட் எல்லாம் தான் சாப்பிடுவா. பின்ன என்ன? சாக்லேட் மட்டுமா சாப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே ஒரு மாதிரி கேட்குறான். அது மட்டும் யோக்கியம்லாம் கிடையாது, புரிஞ்சுதா? அவளுக்கும் அதே ஏஜ் தான், சாக்லேட் மட்டுமா சாப்பிடுவா? அப்படியா? இல்லைடா, ஒத்துக்கிறேன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் மாற்றி பல்ல காட்டிட்டு உட்காந்துட்ருக்காங்க. ஸோ தயாங்கும் இது கடையில் உட்காந்து சிரிச்சிட்ருக்கான். இப்போது 2 days லேட்டர் ஹீரோஸ் யாருமே கிடைக்காதனால தயாங் வந்து 2 days வந்து ஷூட்டிங் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்துருப்பான். ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப பேசி எல்லாத்துக்கிட்டேயும் பேசினதுக்கப்புறம் சரி நம்மளே ஆக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு இவனே ஆக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து களத்தில் இறங்கி இருந்திருப்பான். ஸோ ஓரளவுக்கு நீங்கள் 2 பேரும் டூகெதராக
இருக்கிற சீன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சோலோவாக பண்ணுற மாதிரியான ஸ்கிரிப்ட் இருக்கும். அதுக்கு நீங்கள் வந்துட்டு தனியாக பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படியே வந்து உங்களை தனியாக பண்ண வச்சுருப்பான். லைக் அதுவுமே ஒரு ரைனி சீன் மாதிரி தான். நீங்கள் வந்துட்டு ரொம்ப ஷார்ட்டாக தான் ட்ரெஸ் வியர் பண்ணியிருந்துருப்பீங்க. பட் தயாங் உங்கள் கூட இருந்த வரைக்கும் உங்களோட ட்ரெஸ் பற்றியெல்லாம் அவன் பார்க்கவே இல்லை, கவனிக்கவே இல்லை. அப்படி தான் உங்கள் கூட நின்று ஆக்ட் பண்ணான். ஸோ இப்போ வந்து தனியாக கேமரா கிட்ட போயிட்டு நின்று உங்களை பார்க்கும்போது அந்த வியூ வேறு மாதிரி இருக்குது. உங்களோட ட்ரெஸ் ரொம்ப ஷார்ட்டாக அண்ட் தென் அந்த மழை துளியோடு பார்க்கும்போது சும்மா வேறு லெவலில் இருக்கீங்க. உங்கள் லிப்ஸு, ஹேரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி எப்படி பார்த்தாலும் சும்மா வேறு மாதிரி இருக்கீங்க. அப்படியே தயாங் வந்து உங்களை இன்ச் பை இன்ச்சாக அப்படியே ரசிக்கிறான். ஸோ அந்த சீன் மட்டுமே ஒரு 3 to 5 minutes போயிருந்துருக்கும். அந்த சீன் மொத்தமாக முடிச்சுட்டு நீங்கள் உங்களோட கேரவானுக்கு போயிட்டு நீங்கள் ஃபுல்லாக வந்து உங்களை ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. ஃபஸ்ட்டு உங்களோட பாடியை ட்ரை பண்ணிவிட்டு ஒரு ஷார்ட்ஸும் உங்களோட தை ஏரியாவுக்கு கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி ஒரு ஷார்ட்டும் எடுத்து போட்டுட்டு உங்களோட ஹேருக்கு ட்ரையர் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. லைக் ஃபுல்லாக ட்ரை ஆகலை, ஆஃப் பெட்டாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து ட்ரையர் போட்டுட்டு இருக்கீங்க உங்கள் ஹேருக்கு. ஸோ இப்படியே நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களோட கார்வனோட டோர் வந்து நாக் ஆகுது. ஸோ நீங்கள் அப்படியே வந்து ஒரு மாதிரி பார்த்துட்டு உள்ளே வாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. பட் அகைன் அவங்க தட்டுறாங்க. நீங்கள் வந்து அப்படியே பார்த்துட்டு சரியாக கேட்கல போல் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரையரை அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுட்டு நீங்கள் எந்திரிச்சு போய் டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா தயாங் அப்படியே பார்க்குறீங்க. தயாங்க, என்ன மிஸ்டர் தயாங், எங்கே வரைக்கும் வந்திருக்கீங்க? யாரை பார்த்து? இல்லை கார்வன் ஏதாவது மாறி வந்துட்டீங்களா? எனிதிங் சீரியஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் ஒரு மாதிரி கேட்குறீங்க. பட் தயாங் அப்படியே வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் உங்களை ஒரு மாதிரி ஒப்சஸாக பார்க்குறான். எக்ஸ்கியூஸ் மீ, இல்லை உங்ககிட்ட தான் பேச வந்தேன். ஓ வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களோட கார்வனோட டோரை லைட்டாக ஓப்பன் பண்ணி தான் நீங்கள் வந்து பார்த்துட்ருப்பீங்க. மொத்தமாக அப்படியே வந்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டு வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்டுறீங்க. ஸோ அவன் அப்படியே வந்து அங்கே ஒரு குட்டி சேர் மாதிரி இருக்கும், அதில் அப்படியே உட்காந்துக்கிறான். ஸோ நீங்கள் வந்து அகைன் உங்களோட ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு முன்னாடி போயிட்டு உட்காந்து ஹேரை ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இப்படியே வந்து நீங்கள் பண்ணிகிட்ருக்க தயாங் அப்படியே உங்களை பார்த்துட்ருக்கான். நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. என்ன மிஸ்டர் தயாங், என்னைக்கும் இல்லாமல் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கீங்க, யாரடி நீ அப்படின்னு சொல்லிட்டு தயாங் கேட்குறான். எக்ஸ்கியூஸ் மீ, நேற்றுக்கு தான் நேற்றுக்கு இல்லை 2 நாளைக்கு முன்னாடி தான் உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணேன். இஷா, ஷார்ட் டைம் மெமரி லாஸா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டுட்டு லைட்டாக கிகிள் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி ட்ரை பண்ணுறீங்க அகைன். ஸோ அப்படியே தயாங் வந்து ஒரு மாதிரி பார்க்குறேன் உங்களை. இஷா, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்னன்னாலும் சொல்லலாம் மிஸ்டர் தயாங், நான் எதுவும் தப்பாக எதுவும் எடுத்துக்க மாட்டேன். இஷா, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு தயாங் டக்குன்னு சொல்லிடுறான். நீங்கள் அப்படியே ட்ரையரை ஆஃப் பண்ணி அந்த டேபிளில் வைக்கிறீங்க. வச்சுட்டு தயாங்கோட லேப்பில் டபுள் சைட் போட்டு உட்காந்துட்டு அப்படியே உங்களோட பேக்கில் இருக்க ஹேர் எல்லாத்தையும் எடுத்து ஃப்ரண்டில் அப்படியே போட்டுட்டு தயாங்க ஒரு மாதிரி ஒப்சஸாக பார்க்குறீங்க. இல்லை சரியாக கேட்கல மிஸ்டர் தயாங், இன்னும் கொஞ்சம் டீப்பாக ஐ லவ் யூ and I love you so much அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்கிறான். ஸோ நீங்கள் அப்படியே வந்து ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே அவனோட லிப்ஸில் கிஸ் பண்ணுறீங்க. அவனும் பயங்கரமாக அப்படியே கிஸ் பண்ணுறான். ஸோ ஒரு 5 minutes நீங்கள் வந்து பங்கமாக நல்லா கிஸ் பண்ணுறீங்க. அண்ட் அகைன் நீங்கள் வந்துட்டு 2 பேரும் லிப்ஸ் எடுத்துகிட்டு பயங்கரமாக ப்ரீத் பண்ணுறீங்க. ஸோ அந்த ப்ரீத் பண்ணுற அந்த கேப்பில் தயாங் வந்துட்டு உங்களோட டிஷர்ட் அப்படியே கழட்டி தூக்கி வீசுகிறான். ஸோ நீங்கள் அப்படியே வந்து உட்காந்து பார்த்துட்ருக்கீங்க ரொம்ப ஒப்சஸாக. ஸோ அப்படியே 2 பேரும் அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணி பைட் பண்ணி ஒரு மாதிரி அந்த கார்வனுக்குள்ளாடியே ரைட் போக ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. ஸோ அந்த கார்வன் வந்து மொத்தமாக அப்படியே ஷேக் ஆகிட்டுருக்கு. அப்படியே வெளியேருந்து பார்த்தா நல்லா தெரியும் உள்ளே ஏதோ சம்பவம் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் டைம் வந்து அவங்களோட டீம் எல்லாம் வேறு ஒரு பிளேஸ்க்கு போயிட்டு அங்கே சீன் செட் பண்ண சொல்லியிருந்திருப்பான். அதனால் அங்கே யாருமே இல்லை. ஸோ இவங்க 2 பேரும் ப்ரைவேட்டாக இருக்கிறது யாருக்குமே தெரியாது. 2 பேருமே சும்மா பங்கமாக பண்ணிகிட்ருக்காங்க அந்த கன்வனில் இருந்து. ஸோ இங்கே வந்து பார்த்தா நம்ம ஜிமினும் ஜங்குக்கும் தான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்குள்ளாடி அப்படியே வந்திருப்பாங்க. அசிஸ்டன்ட் வந்து விட்டுருப்பாரு, அவங்க 2 பேரும் அங்கே தான் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம பசங்களும் அப்படியே மெதுவாக நடந்து வந்துட்டுருக்காங்க. ஏ ஒத்தா ஜிமினா, ஃபோனை கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அவங்ககிட்ட பேசி தொலையண்டா.
இருடா செல்லம், நீ சொல்லு. சரிடி, வரும்போது எல்லாத்தையும் வாங்கிட்டு வரேன். ஆ எனக்கு எல்லாம் தெரியும், அதாண்டி எல்லாம் வாங்கிட்டு வரேன்னு சொல்கிறேன்ல, அப்புறம் என்ன? ஆ ஆ சரி. அதான் சொன்னேன்ல தயங்க பார்க்க வந்திருக்கேன்னு. ஆ சரி சரி, குடிக்காமல் வரேன். சீக்கிரம் வரேன். ம் ம் சரி சரி, ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமின் வந்து கட் பண்ணுறான். உனக்கு என்னடா, சும்மா ஃபோனை போட்டு உட்காந்து கொஞ்சிக்கிட்டே இரு. நான் எங்கடா கொஞ்சினேன், அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு. என்னடா சாக்லேட்டா? டேய் அது இல்லைடா, வீட்டுக்கு தேவையான திங்ஸு. ஏன்டா அதெல்லாம் கேட்க மாட்டா? எங்கே அவளுக்கு சமைக்க தெரிஞ்சாதானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே ஐஸை ரோல் பண்ணிகிட்டே சொல்கிறாரு. இங்கே மட்டும் என்னவா, ஹேமாக்கும் சுத்தமாக சமைக்க தெரியாது. வீட்டில் எந்த ஒரு திங்ஸும் இல்லையா, அவளுக்கு இதெல்லாம் சாப்பிடணும் போல் இருக்கான். மேட்கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டு என்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கா இதெல்லாம் வாங்கிட்டு வாங்கன்னு. அதையும் மேட்கிட்டே சொல்லாமே, எதுக்கு உனக்கு ஃபோன் பண்ணிட்டு தொலை பண்ணிகிட்டு இருக்கா? கொஞ்ச நேரம் பேசுகிற மாதிரி ஆகும்ல, அதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. நீ அவனுக்கு டக்குன்னு ஃபோனை போடு, பார்த்துட்டு சீக்கிரம் போகணும், எனக்கு வேற ஆகப்பட்ட வேலை இருக்குடா. நீ வெட்டி மயிராக இருக்குன்னு சொல்லிட்டு என்னை வேற கூட்டிகிட்டு இங்கே வந்துட்ட. எனக்கு அங்கே எவ்வளோ வேலை இருக்குது தெரியுமா? சரிரா கத்தி தொலையாத, இரு ஃபோன் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமினும் கால் பண்ணுறான். ஒன் டைம் ஃபுல்லாக அப்படியே கால் போயிட்டு ஸ்டாப் ஆகுது. ஸோ தயாங் பிக் பண்ணலை. அந்த நாய் ஃபோன் எடுக்கலாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் திரும்பி பார்க்குறான். பார்த்தா நீங்கள் 2 பேரும் இருக்க அந்த கார்வன் வந்து பயங்கரமாக ஷேக் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஜிமின் பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகிடுறான். அங்கே பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகேவை பார்க்க சொன்னா. ஜேகே பார்த்துட்டு அப்படியே வாயை பொழந்து நின்றுட்டுருக்காரு. என்னடா நடக்குது அதுக்குள்ளே? பங்கமாக என்னமோ நடக்குதுடா. டிஸ்டர்ப் பண்ண வேணாம், தயங்கு ஃபோனை போடு, அவங்ககிட்ட போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே சொல்ல அப்படியே அகைன் கால் பண்ணிகிட்டு இருக்க. ஒரு 4th அட்டம்ப்டில் தயாங் வந்து கால் பிக் பண்ணுறான். வேண்டா அவன் ஹலோ ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மூச்சு வாங்க பேசிகிட்டு இருக்கான். டே தயாங்கா, உன் ஷெட்டில் இங்கே பயங்கரமாக ஒன்று சீட் பண்ணுறாங்கடா எல்லாருமே சேர்ந்து. மயிரா, உனக்கு என்னடா இப்போ பிரச்சனை? அவங்க என்னோட ஆளுங்க சீட் பண்ணுறாங்க, பண்ணாமல் போகிறாங்க. இப்போ உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன். டேய் நீ ஏன்டா இப்படி ப்ரீத் பண்ணுற? டேய் உனக்கு இப்போ என்ன பிரச்சனைன்னு சொல்லு. இல்லைடா மயிரா, அவனை பார்க்கலான்னு ஷெட்டுக்கு வந்திருந்தோம், அதான் சொல்கிறேன். நான் ஷெட்டில் இல்லை, எங்கடா போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமின் கேட்குறான். தயாங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சவுண்ட் கொடுக்குறீங்க. டேய் தயாங்கா, என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமின் கேட்க. யோத்தா ஃபோனை வைடா. டேய் என்னமோ நடக்குதுடா, என்னடா நடக்குதுங்க? ஜிமின், நான் உங்ககிட்ட அப்புறமா சொல்கிறேன். சொல்கிறேன் சரியா? இப்போ ஃபோனை வை, ஐம் டூ பிஸி. புரியுதுடா புரியுது, நடத்து நல்லா நடத்து, நான் ஃபோனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமின் கால் கட் பண்ணிடுறான். ஸோ எங்கள் தயம் விட்டதை அப்படியே கன்டினியூ பண்ணிகிட்டு இருக்கான். இப்படியே டேஸ் பாஸ் ஆகுது. ஸோ மொத்த ஷூட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வந்து அதை ரிலீஸ் எல்லாம் பண்ணிடுறாங்க. நீங்கள் இப்போது நாளைக்கு இங்கிலாந்து போக போகிறீங்க. இன்றைக்கி ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி தயாங் அவனோட வீட்லேயே அரேஞ்ச் பண்ணியிருக்கான். ஸோ அதில் வந்து ஜிமின் ஜங்குக் 2 பேருமே உட்காந்துட்ருக்காங்க. தயாங் வந்து ஒரு ஏர் பேக்கில் அப்படியே நல்லா சாஞ்சு படுத்துட்டு அப்படியே மேலே அப்படியே படுத்துட்ருக்கான். ஸோ ஜேகே அப்படியே பார்க்குறாரு தயாங்க. டே மயிரா, ரொம்ப சந்தோஷமாக இருக்கா போல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே கேட்குறாரு. ஆமாண்டா, ரொம்ப சந்தோஷமாக தாண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தயாங்கும் சொல்கிறாரு. என்னடா என்ன சந்தோஷமாக இருக்க? ஈஷா இன்னைக்கு ஊருக்கு போயிடுவானா? அப்படி இல்லைடா, அவள் ஊருக்கு போயிட்டானா வீட்டில் பேசிடுவா, அப்புறம் கல்யாணம் பண்ணிவிட்டு லைஃப்பில் செட்டில் ஆயிடுவான் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தயாங் சொல்கிறான். நல்ல ஐடியாடா, நல்ல ஐடியா. முதல்ல என்ன சொன்னேன்? ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷனு அது இது. இப்போ என்னவா துறைக்கு? காதல் ஆசை யாரை விட்டதோ அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் பிடிச்சி வச்சு நல்லா கலாய்ச்சி விட்டுட்ருக்காங்க.
ஸோ நீங்கள் அப்போ தான் வந்து ஒரு பேக்கோடு அப்படியே வந்து உட்காடுறீங்க. அவங்க 3 பேரை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே உட்காடுறீங்க. ஸோ அப்படியே 2 பேரும் பார்த்துட்டு தயாங்கோட மூஞ்சா மாற்றி மாற்றி பார்த்துட்ருக்காங்க. எதுக்குடா 2 பேரும் என்ன அப்படி பார்க்குறீங்க? இல்லை நீ தான் ஈஷாவா? நான் தான் ஈஷா. உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்காரு தயான். சொல்லுவானே, நாங்கள் 2 பேரும் தான் அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஜங்குக் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க. அண்ட் தென் ஐம் இஷா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க உங்களோட செல்ஃபை. ஸோ அப்படியே வந்து ஜாலியாக ஒரு மாதிரி குடிச்சிட்டு வைப் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. ஸோ ஸ்கிப் ஆகி அப்படியே கொஞ்சம் டைம் ஆனதும் ஜங்குக்கு அப்படியே எந்திரிக்கிறாரு. இதாங்க நான் போயிட்டு வரேன்டா, ரொம்ப ஓவர் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் கார் ட்ரைவ் பண்ண முடியாது. தேவதா ஜிமின் எந்திரா, வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு போகிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமினை கைத்தாங்கல்ல கூட்டிகிட்டு அப்படியே போகிறாரு. ஸோ தயாங் அப்படியே வந்து ஏர் பேக்கில் படுத்துட்டு ஒரு மாதிரி திரும்பி பார்த்துட்டு பை பை சொல்லிகிட்டு இருக்கான். ஏன்னா தயாங்குக்கு ஓவர் ஆயிடுச்சு. ஸோ அப்படியே வந்து படுத்துகிட்டே இது பண்ணிகிட்டு இருக்கான். நீங்கள் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு தயாங்க அப்படியே பார்க்குறீங்க. அப்புறம் ஈஷா சொல்லு, என்ன பேசுகிறதானே வீட்டில்? கண்டிப்பாக பேசுகிறேன் தயாங். அண்ட் தென் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் ஐ திங்க். ஓ, மிஸ் எல்லாம் பண்ணுவீங்களா? அப்புறம் 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 வேறு என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எந்திரிச்சு வரான். ஸோ நீங்களும் அப்படியே எந்திரிச்சு நிற்கிறீங்க. அப்புறம் இன்னைக்கு ஏதாவது மேக் பண்ணுவோமா? இல்லை எனக்கு புரியல. லைக் லவ் மேக் பண்ணுவோமா? பண்ணலாமே. ஆக்சுவலாக நானும் அதான் திங்க் பண்ணிட்டு வந்தேன். பட் நீ இப்போ இருக்கிற நிலைமை சரியில்லை ஐ திங்க். நோ ஐ ஆம் ஸ்டடி. எவ்வளோ குடித்தாலும் நான் ஸ்டடியாக தான் இருப்பேன். ஓகே வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை பிடிச்சி எடுத்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. வெயிட் நீ இங்கே வெயிட் பண்ண, நான் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு உன்னை கூப்பிட்றேன். ட்ரெஸ்ஸா? என்ன ட்ரெஸ்ஸு? நான் பார்க்குறேன். நோ, இது சர்ப்ரைஸ். நான் போட்டுட்டோன்னு கூப்பிட்றேன். நீ வந்து பாரு, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க ரூம்குள்ளாடி. ஸோ அப்படியே வந்து தயாங்க அப்படியே பார்த்துட்டே இருக்கான். பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிகிட்டே இருக்கான் ரூம் டோரை பார்த்துட்டு. ஸோ அவன் கையில் இன்னும் ட்ரிங்க் வச்சுருப்பான். அதை வந்துட்டு குடிச்சிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கான். ஸோ நீங்கள் வந்து வியர் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வரீங்க. ஓய் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றீங்க தயாங்க. அப்படியே திரும்புகிறான். என்னடி ட்ரெஸ் இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி எந்திரிச்சு தள்ளாடி நிற்கிறான். ஸோ அது ஒரு 2 பீஸ் மாதிரி தான் இருக்கும், நைட் வியர் மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபுல்லாக நெட்டு, அது தை ஏரியா வரைக்கும் இருக்கும். ஃபுல்லாக இருக்கும், பட் ஃபுல்லாக நெட்டு. ப்ரைவேட் ஏரியாஸை மட்டும் கவர் பண்ணுற மாதிரி வந்து அங்கே மட்டும் டார்க்காக கொஞ்சம் இது பண்ணி இருந்திருப்பாங்க. ஃபுல் பிளாக் ட்ரெஸ் தான். ஸோ அதை வந்து பார்த்துட்டு ஒரு மாதிரி உங்களை ஒப்சஸாக பார்த்துட்டு அவனோட லிப்ஸ் அப்படியே பைட் பண்ணிவிட்டு உங்கள் பக்கத்தில் வரான். கையில் ட்ரிங்க்ஸ் வச்சுருப்பான் இல்லையா? ஸோ அதை அப்படியே தூக்கி போட்டுட்டு உங்கள் பக்கத்தில் வந்து 2 ஹேண்ட்ஸையும் பிடிச்சி மேலே தூக்கி வச்சுட்டு அப்படியே 1 ஹேண்டால் உங்களோட லிப்ஸை அப்படியே டச் பண்ணுறான். பார்த்தா அதெல்லாம் என்னடி போதை, ரியல் போதை இந்தாலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டீப்பாக கிஸ் பண்ணுறான். அவ்வளோ டீப்பாக கிஸ் பண்ணுறான். ஆனால் நான் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சேன் ஈஷா. ஒன்றா மாதிரி தகன்னு இருக்கிற தங்க சிலையை கொடுத்துருக்கானே அந்த கடவுள். ஓ மை காட், ஐ அம் ஸோ கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு அகைன் ரொம்ப ஹார்ஷாக கிஸ் பண்ணுறான். ஸோ 2 பேருக்கும் அந்த கிஸ் வந்து ரொம்ப டீப் அண்ட் லாங்காக போகுது. ஸோ ஒரு 15 மினிட்ஸ் நல்லா கிஸ் பண்ணுறீங்க. நீங்கள் காலில் வந்து ஹீல்ஸ் தான் போட்டிருப்பீங்க. உங்களுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு மேலே நிற்க முடியல. தயாங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிஸ்லேயே அப்படியே வந்து தயாங்க ஒரு மாதிரி கூப்பிட்றீங்க. என்னாச்சு? என்னால் நிற்க முடியல, காலில் ஹீல்ஸ் போட்டனால வலிக்குது. கால் வலிக்குதான் என் தங்கத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து லிஃப்ட் பண்ணிக்கிறான். தயாங் நீ குடிச்சிருக்க தயாங், அதுக்கு
நான் குடிச்சிருந்தா என்னடி இப்போது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஆடி ஆடி ரூமுக்கு கொண்டு போய் சேர்த்துடுறேன் உங்களை. ஸோ அப்படியே பெட்டில் மெதுவாக படுக்க வைக்கிறான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க தயாங்க, இந்த ஹீல் போட்டிருக்கனால தானே அவனை ஹர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஹீலை கழட்டுறான் 2 லெக்கில் இருந்தும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்குது அவன் உங்களோட செப்பலை கழட்டின உடனே. ஸோ அப்படியே கீழே போட்டுட்டு அவங்க மேலே அப்படியே லைட் ஆகுறான். பேப்ஸ் ட்ரெஸ்ஸை என்ன பண்ணலாம், பிச்சு போட்டுறவா? ரொம்ப தேடி வாங்கினேன். அண்ட் தென் இதை இங்கே வச்சுட்டு போகலான்னு தான் நினச்சேன், பட் இன்றைக்கே பண்ணலான்னு சொல்லிட்டு. ஓ, ஃபர்ஸ்ட் நைட் ட்ரெஸ்ஸா இது? நைஸ் செலெக்ஷன் பேபி. கழட்டிடலாம், இதெல்லாம் தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அதை வந்து நோகாமல் அப்படியே வந்து கழட்டிடுறான். கழட்டி தூக்கி போட்டுட்டு அப்படியே பயங்கரமாக கிஸ் பண்ணுறான் உங்களோட நெக்கு அண்ட் தென் உங்களோட ஃபேஸு, உங்களோட செஸ்ட் ஏரியான்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி அப்படியே வந்து பயங்கரமாக கிஸ் பண்ணுறான். ஸோ வந்து நீங்கள் உங்களோட லெக்கை எடுத்து அப்படியே தயாங்க சுற்றி அப்படியே ரேப் பண்ணிக்கிறீங்க. அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான் அவன். கிஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நீங்கள் அப்படியே தயாங்க பிடிச்சி கீழே அப்படியே வந்து போட்டுட்டு அவன் மேலே நீங்கள் அப்படியே உட்காடுறீங்க. லைக் அந்த நீஸை வந்து பெட்டில் கொடுத்து அப்படியே அவன் மேலே ப்ரெஷர் போடாமல் நீஸை பெட்டில் கொடுத்து உங்களோட மொத்த ப்ரெஷரையும் பெட்டுக்கு கொடுத்துட்டு அவன் மேலே வெயிட் எதுவும் போடாமல் அப்படியே உட்காடுறீங்க. ஸோ உட்காந்துட்டு அப்படியே தயாங்க ஒரு மாதிரி பார்க்குறீங்க. தயாங்க அப்படியே வந்து வெறித்தனமாக அப்படியே அந்த பொசிஷன்லேயே எழுந்திரிச்சு உட்காந்து உங்களை பயங்கரமாக கிஸ் பண்ணுறான். நீங்களும் பயங்கரமாக கிஸ் பண்ணி அப்படியே நெக்கில் எல்லாம் ஹிக்கி மார்க்காக கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ 2 பேரும் மாற்றி மாற்றி வெறித்தனமாக கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஐ லவ் யூ பேபி, ஐ லவ் யூ டூ டாடி, ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி அப்படியே வந்து பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அப்படியே உங்களை பிடிச்சி மறுபடியும் கீழே போட்டு அப்படியே உங்களோட பாடியில் ஃபுல்லாக வெட்கிஸாக கொடுத்துட்ருக்கான். உங்களுக்கு செம்மையாக அப்படியே ஏறுது. அப்படியே நீங்கள் வந்து ரொம்ப மூவ் ஆன் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ஒவ்வொரு மூவையும் என்ஜாய் பண்ணிவிட்டு படுத்துட்ருக்கீங்க. ஸோ அப்படியே வந்து அவன் இன் பண்ணி அப்படியே அதை ரஃப் அண்ட் டஃப்பாக கொண்டு போகிறான். அந்த நைட் ரொம்பவே ரஃப் அண்ட் டஃப்பாக இருந்திருக்கும். அவன் வேறு ஹையில் வேறு இருந்திருப்பான் நான் குடிச்சிட்டு. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி போயிருந்திருக்கும். அப்படியே வந்து மார்னிங் 2 பேரும் படுத்துட்ருக்கீங்க, படுத்து தூங்கிட்டுருக்கீங்க. ஸோ அப்படியே நீங்கள் ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா பக்கத்தில் தயாங்க காணும். நீங்கள் அப்படியே உங்களோட ஹேண்டை பார்க்குறீங்க, உங்களோட லெஃப்ட் ஹேண்டை பார்த்தா அதில் ஒரு ரிங் இருக்குது. லைக் வெட்டிங் ரிங் மாதிரி தான் இருக்குது. அப்படியே தயாங்க வந்து மார்னிங் போட்டு விட்டுட்டு போயிருந்திருப்பான். ஸோ பார்த்துட்டு அப்படியே நீங்கள் கன்ஃபியூஸாக எந்திரிச்சு சுற்றி முற்றி பார்க்குறீங்க. பார்த்தா ஒரு சேரில் உங்களுக்கு ட்ரெஸ் இருக்கும். அதை எடுத்து வியர் பண்ணிவிட்டு வெளியே வரீங்க. வந்து பார்த்தா மேன்ஷனோட கிச்சனில் நின்று தயாங்க குக் பண்ணிகிட்ருக்கான். ஹே பேபி, குட் மார்னிங். குட் மார்னிங் டார்லிங். என்ன சீக்கிரம் எழுந்திரிச்சிருக்க? நத்திங் பே, அது சும்மா தான். என்னாச்சு, காலைல எழுந்திரிச்சு சமைச்சிட்ருக்க? இல்லை பேபி, மேன்ஷனுக்கு வந்திருக்க ஃபர்ஸ்ட் டைம், அதான் என் கையால் ஏதாவது பண்ணி தரலான்னு. ஓ நைஸ், குக் பண்ண தெரியுமா உனக்கு? யா ஈஷா, ஏன் உனக்கு தெரியாதா? எனக்கு குக் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, தெரியவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் அதில் ஸ்லாப்பில் போய் உட்காந்துக்கிறீங்க. உனக்கான டிஃபன் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தயாங்க கொடுக்குறான் கையில். வாசனை ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் அதை ஒரு மாதிரி ஸ்மெல் பண்ணிவிட்டு அப்படியே தயாங்க பார்க்குறீங்க. ஸ்பூன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தயாங்க கொடுக்குறான். தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு பைட் வைக்கிறீங்க. ஒரு மாதிரி மெல்ட் ஆகிடுறீங்க நீங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ஆனால் தயாங் ஒன்று சொல்லவா, ஐ ஆம் ஸோ லக்கி. ஏன் அப்படி சொல்கிறேன்? இப்படிப்பட்ட ஒரு ஹஸ்பண்ட் எந்த பொண்ணுக்கு கிடைப்பா? காலைல நான் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி எழுந்திரிச்சு அழகாக டிஃபன் ரெடி பண்ணி இவ்வளோ அழகாக ஃபீட் பண்ணுற ஒரு ஹஸ்பண்ட். ஆனால் எனக்கு பண்ண முடியுமான்னு தெரிலடி. சப்போஸ் லேட் நைட் ஷூட்டாக இருந்துச்சுன்னா அவ்வளோதான், நான் படுத்து தூங்கிடுவேன். காலைல ரொம்ப முன்னாடியெல்லாம் எந்திரிக்க முடியாது, லேட்டாக தான் எந்திரிப்பேன். குக்கிங் கற்றுக்கிறேன், இல்லைன்னா ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்லாம். லவ் யூ டே, லவ் யூ டூ தயாங், லவ் யூ டூ.
அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே கொஞ்சிட்டு இருக்கீங்க காலையிலே எழுந்திரிச்சு. ஸோ ஓகேடா, இதை நல்லா கொடுத்துருப்பேன்னு நம்புகிறேன். ஸோ ஓகே, பாய், லவ் யூ ஆல். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. பாய்.